எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான டிஃபன் சாம்பார் தான் பார்க்க போகிறோம். ரோட்டு கடை சாம்பார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, டிஃபன் சாம்பார். அந்த மாதிரி பருப்பே இல்லாத ஒரு டிஃபன் சாம்பார். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியானது. இன்றைக்கி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து முதல்ல என்ன பண்ண போறோம்னா, நம்ம நறுக்கி இருக்கிற காய் எல்லாத்தையும் வேக வச்சுக்கணும். வெங்காயம் வந்து 6 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ரொம்ப மெலிசா நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். சரி, 6 பெரிய வெங்காயம். ஆமாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு கட்டி பூண்டு. ஆமாம், பூண்டு காரத்துக்கு ஒரு 3 பச்சை மிளகா. இந்த குடமிளகா வந்து ஒரு குடமிளகாயை பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன். அதே மாதிரி ஒரு 5-6 தக்காளியை வந்து நல்லா பொடி பொடியாக நறுக்கியிருக்கோம். இப்போ நம்ம வந்து இந்த கறிகாயெல்லாம் வந்து இந்த காயெல்லாம் நல்லா வந்து குக்கரில் வேக வச்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னெல்லாம் போட்டுக்கலான்னு பார்க்கலாம். பச்சை மிளகா போட்டாச்சு. பூண்டு எல்லாத்தையுமே அப்படியே ஃபுல்லாக ஒன் பை ஒன்னாக போட்டுக்கலாம். வெங்காயம்லாம் வதக்க வேண்டாம், அப்படியே பச்சையாகவே போட்டுடலாமா? ஓகே. விசில் ஒரு 6-7 விசில் கொடுத்தோம்னா நல்லா வேகும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து மேஷ் பண்ணிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி. தக்காளி வந்து ஒரு 6 தக்காளி போட்டிருக்கேன். பொடியாக நறுக்கிருக்கோம். ஓகே, இல்லைன்னா கொஞ்சம் அப்படி பழுத்தது கொஞ்சம் காய் அப்படி கலந்து தான் போட்டுருக்கோம். நல்ல பழமான தக்காளியாக இருந்ததுன்னா உங்களுக்கு அதில் அந்த புளிப்பு, அதுக்கு தக்கன சாம்பாருக்கு தக்கன புளிப்பு டேஸ்ட் எல்லாம் ரொம்ப சூப்பராக என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதில் வந்து மஞ்சள் பொடி கொஞ்சம் ஃப்ளேவர், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி, பெருங்காயம் வந்து வெங்காயம் இருக்கானாலும் பெருங்காயம் சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக. சரி. பெருங்காயம், சாம்பார் பொடியும் வந்து கொஞ்சம் ஃப்ளேவருக்காக போட்டிருக்கு. சும்மா வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் வந்து பெருங்காய பொடி, அதே மாதிரி ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி போட்டிருக்கோம். ஓகே, குக்கரை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். காயெல்லாம் வந்து நல்லா வெந்துடுது. சுட சுட ஆவி பறக்க இருக்குது பாருங்கள். எல்லாமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு மசிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வேணால் அந்த தண்ணி எடுத்துடலாம். தண்ணி நிறைய இருந்தது அப்படின்னா கொஞ்சம் மசிக்கிறதுக்கு முன்னாடி இதில் இருக்கிற ஜலத்தை வந்து தண்ணியை கொஞ்சம் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மேஷ் பண்ணணும். நல்லா வந்து மேஷ் ஆகிடும், நல்லா மசிஞ்சிடும். தண்ணியோட மேஷ் பண்ணுவோம், ஓடிடுங்க, எங்கேயும் சரியாக மசியாது. பார்த்து சுட போகிறது, கையில் ஆவி அடிக்கும், ஊதிட்டு விடுக்கும். நம்ம அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் இருத்து வச்சுக்கலாம். கீழே வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்து ஒரு கரண்டியாலே இல்லை மேஷரால் நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி இந்த தண்ணியில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ கரண்டியால் வந்து நல்லா மேஷ் பண்ணிடலாம். உங்கள்கிட்ட மேஷர் இருந்தால் கூட நம்ம அதோட நல்லா மசிச்சிக்கலாம். இதில் வந்து வெங்காயம், தக்காளி, குடமிளகா வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர். குடமிளகா இருக்கிறதுனால நல்லா ஃப்ளேவராக இருக்கும். மேஷர் வச்சு மசிக்கணும். நம்ம பருப்பு சேர்க்காதனால வெங்காயம்லாம் தக்காளிலாம் குவான்டிட்டி வந்து கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தான் சாம்பார் வந்து திக்காக இருக்கும். வேண்டாம், குடமிளகா எதுக்கு போகிறோன்னா ஒரு மிளகா போட்டால் அந்த சாம்பாரோட வாசனை நல்லா. ஆமாம், பச்சை மிளகாய் எப்படி ஃப்ளேவர் கொடுக்குமோ அந்த மாதிரி குடமிளகாயோட ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் சாம்பாருக்கு, வாசனைக்கு. அதுக்கு தான் வந்து இதில் வேறு காய் போட்டு மசிச்சிட்டோம்னா ஃபுல்லாக வந்து நல்லா மசிச்சிடலாம். அப்படி இந்த பக்கம் அடுப்பில் வந்து இது வந்து 20 இட்லி, 20 தானம்மா, 21 இட்லி. இது வந்து இட்லி பானையில் 21 இட்லி வந்து வச்சுருக்கோம். இந்த பக்கம் இட்லி வந்து வெந்துட்டுருக்கு. இப்போ சாம்பாரும் வந்து நம்ம அப்படியே 1 by 1 ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து நல்லா அது வந்து மசிச்சாச்சு. போட்ட குடமிளகா எங்கே இருக்குது, மிளகா எங்கே இருக்குன்னு, குடமிளகா, வெங்காயம் இதெல்லாம் வந்து நல்லா மேஷ் ஆகிடுது. ஆற்றுலேயே காய்ச்சின நெய்யா, அதை எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு திருப்பி இதிலே சாம்பார் பண்ணி அப்படி சாம்பார் ஒரே குக்கர் வச்சுட்டு. ஓகே, இப்போ அடுப்பில் வந்து நம்ம அதே குக்கரை வந்து திருப்பி அலம்பிட்டு வச்சுருக்கோம். இதில் வந்து தாளிச்சு கொட்டி சாம்பார் இதிலே பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்டே விட்டுக்கலாம். ஒருத்தனை நான் வச்சு நாம் கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் வந்து காஞ்சி எடுத்து எண்ணெய் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் கிட்டே கடுகு போட்டுக்கலாம். நம்ம சாம்பார் நிறைய பண்ணுறோன்னா 2 ஸ்பூன் கூட கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடித்தோடனே வாசனைக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுட்டு அடுத்தது வந்து கருவேப்பிலை நல்லா இருக்கும். இப்போ நம்ம இந்த மேஷ் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளிலாம் இருக்கு இல்லையா, இதை வந்து அப்படியே அதில் விட்டுறணுமா? ஆமாம், அடுப்பு சிம் பண்ணிட்டோம்னா கையில் அடிச்சு ஆவி அடிச்சிடும். அதனால் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கலாம்.
இதில் வந்து நம்ம இன்னும் உப்பெல்லாம் போடலை, இனிமேல் தான் போட போகிறோம். வேக வச்ச மிச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதை வந்து இதில் சேர்த்துடலாம். இது போக சாம்பார் எவ்வளோ பெருகணுமோ அவ்வளோ தண்ணி விட்டுறணும். ஓ, நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணி. இப்போ இதில் இன்னும் வந்து நம்ம சாம்பாரோட குவான்டிட்டி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கெல்லாம் சேர்த்து தான் நம்ம காரம்லாம் போட்டுக்கிறோம். காரம் உங்களோட தேவைக்கேற்ப. நான் வந்து 3 பச்சை மிளகா போட்டிருக்கேன்னா நீங்கள் வந்து ஒரு 5-6 பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு சாம்பார் பொடி நான் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு கூடுதல் காரம் தேவைன்னா நீங்கள் 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். காரம் வந்து அவளோட தேவைக்கேற்ப. கிட்டத்தட்ட வந்து இப்போ நான் வந்து ஒரு மேலாக ஒரு 1/2 லிட்டருக்கு மேலே ஜலம் விட்டுருக்கேன். அதில் இன்னும் உப்பு போடலை, இப்போ போட்டுக்கலாம். தாராளமாக வந்து ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட கல் உப்பு போட்டிருக்கேன். உப்பு வந்து பார்த்து நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு கூட லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். ஒரு 1.5லேருந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன்னா நாங்கள் இன்றைக்கி பண்ணுற சாம்பார் வந்து ஒரு 8-10 பேர் சாப்பிட்ற அளவுக்கு பண்ணுறோம். அதுக்கு தகுந்த அளவு போட்டிருக்கோம். இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும். பாத்திரத்தில் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது வந்து நல்லா கட்டி மணிமணியாக இல்லாமல் நம்ம வந்து நல்லா கையால் கரைச்சிக்கலாம். கரண்டியாலலாம் கரைச்சிங்கன்னா சரியாக கரையாது. கை வச்சு நம்ம வந்து நல்லா கரைச்சிக்கலாம். கரைச்சிட்டு இது சாம்பார் கொதிச்சதுக்கப்புறம் இது விட போகிறோம். இதுதான் வந்து நமக்கு திக்னஸ் கொடுக்கும். ஏன்னா வந்து நம்ம பருப்பெல்லாம் சேர்க்காதனால இந்த சாம்பாருக்கு வந்து பைண்ட் ஆகிறதுக்கு திக்காகிறதுக்கு கடலை மாவு தான். அதனால் நல்லா வந்து இப்போ நான் 10 பேர் சாப்பிட்ற அளவுன்னு சொன்னேன் இல்லையா, அதனால் 100 கிராம் அளவுக்கு ஒரு சாம்பார் கரண்டியால் 2 கரண்டி அளவுக்கு எடுத்துட்டுருக்கோம். கரண்டியால் அளவு சொல்லணும்னா 2 கரண்டி, கிராமில் சொல்லணும்னா தாராளமாக 100 கிராம் கிட்ட இருக்கும். இப்போ இது வந்து நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ நமக்கு வந்து சாம்பார் வந்து கொதிச்சுட்டு இருக்கு பாருங்கள். நல்லா வந்து கொதி வந்துடுது. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க கடலை மாவு வந்து இதில் விட்டுடலாம். கொதி வரும்போது விட்டால் தான் மணிமணியாக ஆகாமல் இருக்கும். அதனால் நம்ம வந்து விட்டுட்டு உடனே வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். கொதிக்காமல் கடலை மாவை சேர்த்துட்டோன்னா நமக்கு வந்து ஒரு மாதிரி உருண்டையாக பச்சை வாசனை வரும். உருண்டையாக ஆகிடும் ஒரு மாதிரி. நல்லா வந்து கலந்துடலாம். இதுவே நமக்கு சாம்பார் பாருங்கள் பருப்பு விட்ட மாதிரி. இது வந்து நல்லா திக்காகிடும். சில பேருக்கு இதில் சோம்பு தாளித்து கொட்டினா கூட பிடிக்கும். சோம்பு ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா கூட நீங்கள் கடுகு தாளித்து கொட்டும்போது ஜீரகத்துக்கு பதிலாக சோம்பு கூட தாளித்து கொட்டலாம். அந்த ஃப்ளேவர் பிடிக்குங்கிறவா அது கூட போட்டுக்கலாம். அடுப்பு வந்து சிம் பண்ணிடலாம் கடலை மாவு விட்டதுக்கப்புறம். ஏன்னா அடியில் ஒட்டிட்டாலும் ரொம்ப அதனால் நம்ம வந்து ஒரு ஹை ஃப்ளேமில் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக ஜலம் விட்டு அட்ஜஸ்ட் பண்ணி அதை கூட அதில் சேர்த்துடலான்னு நினைக்கிறேன். இப்போ அதுக்கப்புறம் அப்படியே வந்து கொத்தமல்லி தழையை என்னென்ன பொடி பொடியாக நறுக்கி அதில் போட்டுக்கலாம். கிளி போடலாம். ஆமாம், பச்சை மிளகா குடமிளகா இதோட ஃப்ளேவர் தான் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரோட்டு கடை டிஃபன் சாம்பார்னு சொல்கிறா பாருங்கள். நிறைய பேர் அப்படியே அள்ளி குடிக்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சாம்பார். இட்லிக்கு சாம்பார் தொட்டுக்கிறோன்னு சொல்கிறத விட சாம்பாருக்கு இட்லியை தொட்டுன்னு சாப்பிடணுன்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு இந்த சாம்பார் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது வந்து நல்லா ஒரு கொதி வரட்டும். பக்கம் வந்து இட்லியும் வந்து நமக்கு ரெடி ஆகிடுது. இப்போ இட்லியை வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இட்லி எடுத்துக்கலாம். ஸ்பூன் அப்படியே தண்ணியில் நினச்சி நம்ம எடுத்தோம்னா இட்லி வந்து ஒட்டாமல் நல்லா எடுக்க வந்துடும். இட்லி பண்ண புழிவாக இருக்கிறதுனால நமக்கு இட்லி வந்து நல்லா பெருசாக இருக்குது. கொண்டாயிடும், வெளியிலையும் வந்துடும். இப்போ எல்லா இட்லி இந்த மாதிரி நம்ம எடுத்து அப்படியே ஒவ்வொரு தட்டாக வந்து எடுத்துடலாம். இந்த பக்கம் வந்து சாம்பார் வந்து அப்படியே கொதி வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நுரைச்சி அப்படியே கொதி வரும்போது நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா தாராளமாக 2 கொதி வரலாமாம்மா. வந்து நல்லா வந்து பபுள்ஸ் வர மாதிரி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நம்ம அந்த கடலை மாவு கரைச்சி விட்டதுக்கப்புறம் அடியில் ஒட்டாமல் இருக்கணும். அதே சமயத்தில் 2-3 நிமிஷம் நல்லா வந்து கொதி வந்துட்டுனா ஆஃப் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழை நிறைய தூவிட்டோம் அப்படின்னா சாம்பார் அட்டகாசமாக இருக்கும். அப்படியே கொதி வரட்டும். இப்போ மேலாக அப்படியே நுரைச்சி பொங்கி வருது பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் நம்ம அப்படியே சாம்பார் வந்து ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இந்த மாதிரி பபிள்ஸ் வருது இல்லையா. இப்போ சாம்பார் ரெடியாக எடுத்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 21 இட்லி வந்து சூப்பராக குண்டாக மல்லிப்பூ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. நம்ம சொன்ன ரேஷியோவில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏற்கனவே வந்து நிறைய வீடியோவில் இட்லி மாவு எப்படி அரைக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். இட்லிக்கு வந்து எவ்வளோ அரிசி எவ்வளோ உளுந்துங்கிறதையும் நிறைய வீடியோவில் நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லியிருக்கேன். நீங்கள் அந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். சூப்பரான அட்டகாசமான ரோட்டு கடை டிஃபன் சாம்பார் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அட்டகாசமாக பண்ணியாச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ அடுப்பையும் வந்து அப்படியே நம்ம ஆஃப் பண்ணியாச்சு. ரொம்ப சாம்பார் சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.